Hello friends, welcome back to Play Tamil Labs. இப்போதைக்கு ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட். ஸோ நம்ம எல்லாரும் இதுக்காக தான் இங்கே வெயிட் பண்ணியிருந்தோம். நம்ம ஆலிஸ் இன் பார்டர்லேண்டை நம்ம தமிழ் டப்டோடு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் வெறும் சீசன் 1 மட்டும் கிடையாது, அட் எ டைம் சீசன் 2வும் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலி இது ஒரு பெரிய லெவலான அப்டேட். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ஏன்னா நம்ம சீசன் 3 அப்கமிங் செப்டம்பர் 25 தான் ரிலீஸ் ஆக போதா. கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நம்ம சீசன் 1 and 2 வந்துடும். அண்ட் எனி டைம் வரலாம், அது எக்ஸாக்டாக சொல்ல முடியாது டேட்லாம். அண்ட் இந்த மாதிரி சர்ப்ரைசிங்லி இப்போது சடனாக அட் எ டைம் சீசன் 1 and 2 ரெண்டுத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ரோ இதை நம்ம பார்க்கலாமானா ஆக்சுவலி IMDbல 7.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கொரியன் வெர்ஷன்ஸ் ஆஃப் சீரீஸில் எடுத்தோம்னு வச்சோம், ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஃபேமஸ் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ஒரு பயங்கரமான ஒரு சீரீஸ். இதெல்லாம் நான் முன்னாடியே பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஏன்னா அந்த லெவல் இதுக்கு கான்செப்ட் அண்டு ரொம்ப பாப்புலாரிட்டியெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது, கண்டிப்பாக இந்த சீரீஸை நீங்கள் பார்க்கலாம். அண்ட் மெயினாக கரெக்டாக அந்த வீக்கெண்ட் வேறு ரிலீஸ் ஆகிருக்கு, அப்படியே மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஸோ என்ன ப்ரோ கோர் கான்செப்டாக இருக்க போதான், நம்ம மெயின் ஹீரோ இப்போ தான் ஆரிஸு, அண்டு ஆக்சுவலி அதான் வந்து இங்கிலீஷ் வெர்ஷனில் ஆலிஸ்ன்னு சொல்லுவாங்க. இவர் வந்து டோக்கியோவில் இருக்கார், ஒரு கேமரு. பட் லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ் எல்லாம் கிடையாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஜாலியாக தான் இருப்பார். அண்டு சடனாக பார்த்தீங்கன்னா இவங்களாம் வேற எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அப்படியே டோட்டலாக வந்து டெலிபோர்ட் ஆகிடுறாங்க. இவர் நினச்சிப்பார் நம்ம உலகம் தான், பட் அது நம்ம உலகமே கிடையாது. நம்ம உலகத்தோட அப்படியே ஒரு மிரர் வெர்ஷனே சொல்லலாம். அப்படியே பில்டிங்ஸ்லேருந்து எல்லாமே அப்படியே தான் இருக்குது, பட் அங்கே வேறு எந்த ஒரு மக்களும் கிடையாது. வெறும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் அண்ட் சில பேர் மட்டும் அங்கே இருக்காங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இவங்க இருக்கணும்னா சில கேம்ஸ்லாம் விளாடணும். ஸோ என்ன ப்ரோ கொஞ்சம் ஸ்குவிட் கேம் மாதிரி சொல்கிறீங்கன்னு வேணால் நீங்கள் யோசிக்கலாம். ஆல்மோஸ்ட் ஸ்குவிட் கேம் மாதிரி தான், பட் இந்த கேம்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாகவும் இருக்கும். ஸ்குவிட் கேம் வந்து ஒரு ரியாலிட்டி லைக் ரியல் வேர்ல்டில் எங்கேயோ ஒரு இடத்துல விளையாடிட்டு இருக்காங்க கேம்ஸை, அண்ட் ஹியூமன்ஸை தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் இங்கே யார் அந்த கேமை கண்டக்ட் பண்ணுறீங்க, ஃபுல் ஃபேண்டஸியான உலகமாகவே இருக்கும். அண்ட் ஒரு கேமை வந்து வேறு ரேஞ்சில் அவங்க பண்ணியிருப்பாங்க. மெயின் அந்த கேமில் விளையாடினா தான் உங்களுக்கு ஒரு வீசான்னு சொல்லி கிடைக்கும். வீசா மீன்ஸ் அந்த இடத்துல அவங்க உயிரோடு இருக்கிறதுக்காக. இன்கேஸ் அந்த வீசா மட்டும் அவங்களுக்கு காலியாகிடுச்சுன்னா மேலேருந்து ஒரு லேசர் லைட் வந்து அவங்கள போட்டு தள்ளிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு செம்ம க்யூரியஸாகவும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்டோடு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ இந்த மாதிரி ஒரு உலகத்தில் மாட்டிக்கினார், அதுதான் இந்த பார்டர்லேண்டுன்னு. அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் அவருக்கு இதெல்லாம் தெரியாது, அவர் எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு. சில கேம்ஸ்லாம் விளாடுவாங்க, அதெல்லாம் சீட்டேஜ் லெவலான த்ரில் உங்களுக்கு தரும். மெயினாகவே அவங்க ஃப்ரெண்ட்ஸோட விளாடுவாங்க பாருங்களேன், அதெல்லாம் சில மூமெண்ட் லைக் சீசன் 1 வந்து இனிஷியல் ஃபஸ்ட்டு ஃபியூ எபிசோட்ஸ்லேயே வந்து லேசாக நம்மளை இமோஷ்னல் ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரியான கான்செப்ட் ஸ்டோரி உள்ளே இருக்குது. ஸோ ஓகே ப்ரோ, அப்புறம் தப்பிச்சாங்களா இல்லையா, என்ன நடந்தது, அதுக்கு தான் நீங்கள் இந்த என்டையர் சீரீஸே பார்க்கணும். எல்லாத்தையும் சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிரும். பட் போக போக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சில பெரிய பெரிய லெவலான ரிவ்யூஸ்லாம் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலி சீசன் 2ஓட எண்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், நானும் அதான் நம்பிட்டு இருந்தேன், ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. பட் அப்போ தான் சர்ப்ரைசிங்லி இப்போ தான் ரீசெண்டாக நம்ம டுடூம் ஈவெண்ட்லலாம் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டோரி இன்னும் இருக்குது, சீசன் 3 வரப்போது, அண்ட் சீசன் 3 தான் ஃபைனலான சீசனாக இருக்கும் போது சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு ஹைப்பை ஏற்றிட்டாங்க. அண்ட் அந்த டைமில் லைக் யாரெல்லாம் ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட் பார்த்துருக்காங்களோ லைக் என்ன மாதிரி அவங்கெல்லாம் பயங்கர ஹைப் ஆகிட்டாங்க, என்னையா சீசன் 3 வருதுன்னு சொல்லிட்டு. பட் இப்போ நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு அந்த எந்த ஒரு அவுட்லைனும் தெரிலனா நீங்கள் ஜஸ்ட் சீசன் 1 and 2 எல்லாம் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஒரு ஹைப்பு கிரியேட் ஆகிரும். எப்படி ப்ரோ சீசன் 3 கொண்டு வரலாம், நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது, அண்டு லைக் ஸ்டோரி கான்செப்ட் வைஸ் அவங்க எப்படிலாம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளே வந்து பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கேம் பேஸ்டானது தான் என்டையர் சீரீஸ், ஆனால் எல்லாமே ஒரு ஃபேண்டசி உலகமாகவே இருக்கும். இதில் இன்னொரு கேரக்டர் இருக்குது, பயங்கரமான மூலக்காரன். லைக் கேம்ஸ் வந்து சிம்பிளான கேம்ஸ் கிடையாது, எல்லாமே வந்து ஒரு இடத்துல பயங்கர ஃபிசிக்கலாகவும் நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும், இன்னொரு இடத்துல ரொம்பவே மென்டலி நீங்கள் ஸ்ட்ராங்கடாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஹை ரேஞ்சான கேம்ஸ் தான் உள்ளே வச்சுருக்காங்க. லைக் நம்ம ஸ்குவிட் கேமில் காமிக்கிற மாதிரி குழந்தை கேம்ஸ் கிடையாது. ஈவன் தோ அதுலேயும் வந்து சாவு பயம் இருக்கிறதுனால அந்த கேம்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பயங்கர சீரியஸ்னஸ் வந்துடும். பட் இல்லை கேமே பயங்கர சீரியஸாக இருக்கும். அண்டு அங்கே விளையாடும் போது நீங்களும் ஆட்டோமேட்டிக்காக அந்த டென்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் சஸ்பென்ஸ் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணலாம். ஸோ அதனால தான் என்கிட்ட இந்த சீரிஸ் அவ்வளோ ஒரு ஃபேமஸ் பாப்புலர் என்ன எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அண்ட் முன்னாடியே லைக் எல்லாம் தமிழ் டப் வர முன்னாடியே நாங்கள்லாம் பார்த்து கவர் பண்ணிட்டோம். பட் நல்ல விஷயம் தமிழ் டப்பில் வந்ததா, ஸோ எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இது யார் பேச்சோ கேட்குறீங்களோ இல்லையோ, ஃபஸ்ட்டு போய் இந்த சீரீஸை ஃபுல்லாக முடிங்க, சீசன் 1 மட்டும் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நீங்களே நெக்ஸ்ட் சீசன் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ சீட்டேஜான மூமெண்ட்ஸ்லாம் உள்ளே இருக்குது. அண்ட் ஃபைனலாக போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட் சீரிஸை பார்த்துருக்கீங்க, உங்களோட தாட்ஸ் எப்படி இருக்குது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னெல்லாம் கேட்டால் நான்லாம் ஃபுல்லாகவே வந்து ரேட்டிங்ஸ் தருவேன். அப்படி ஒரு பிரில்லியண்ட்டான கான்செப்ட் ஸ்டோரியோட கொண்டு வந்திருக்காங்க. பட் இப்போதைக்கு நம்ம தமிழ் டப்பும் எப்படி பண்ணியிருக்காங்க, டப்பிங் குவாலிட்டி எப்படி இருக்குது, நான் ஜஸ்ட் ட்ரெய்லர் வெர்ஷன் மட்டும் இப்போ செக் பண்ணி பார்த்தேன், நல்லபடியாக தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் அப்கமிங் நம்ம செப்டம்பர்
25th அன்னைக்கு டெஃபினட்டாக அதை பார்த்துருவோம். பேக் டு பேக் இப்போ தான் வெனஸ்டே முடித்தேன். நெக்ஸ்ட் நம்ம ஆலிஸ் இன் பார்டர்லாண்டும் வந்துருச்சு. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாமே. ஸோ இந்த வீக்கெண்ட் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் இதே மாதிரி ஏதாவது புதுசாக தாம்பட்டு அப்டோட வந்தால் நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் சீக்கிரமாக உங்கள்கிட்ட அப்டேட் தந்துட்டு இருப்பேன். அதுக்காக இன்கேஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபோ பண்ணிடுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கோ பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.